என்னாச்சு மீனா இப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி கேக்குறாங்க. என்ன நீ ஆச்சு அப்படின்னு வந்து ரவி கேட்கும்போது, ஆமா ரவி, அவ வந்து உன் பேர்ல வந்து ஒரு பூக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு வந்து பூலாம் கொடுக்கறதே வந்து சிந்தாமணி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சிந்தாமணி வந்து நம்ம வீட்டு வாழ்க்கையில வந்து ரொம்ப கொண்டு வந்துட்டே இருக்காங்க, ரொம்ப உள்ள நுழைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரித்து வந்து ரவி பேர்ல வந்து ஒரு பொக்கே கடை ஆரம்பிச்சிருக்கா, ஒரு பூக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பூவெல்லாம் கொடுக்கறது வந்து சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து ஸ்ருதி கிட்டையும் ரவி கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து அந்த கேர்ள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கா, தப்பு மேல தப்ப வந்து ரித்து பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளை நான் ஏதாச்சும் பண்ண போறேன் பாத்துக்கிட்டே இருங்க மீனா அப்படின்னு வந்து சொல்லும் போது, இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க ஸ்ருதி, நம்ம வந்து இப்ப வந்து கோவப்பட கூடாது, கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. அண்ணி சொல்றது ரைட்டு தான் ஸ்ருதி, நம்ம இப்ப கோவப்பட்டோம்னா அவ வந்து வேற ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ எப்படி உன் பேர்ல கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி கோவப்படும் போது, ரவி நான் மட்டும் தானே இருக்கேன், வேற யார் வேணா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ரவி நீ மட்டும்தான், அவ உன் பேரை தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவ வந்து உன்னை விடவே மாட்டா